இதயமுள்ளவர்களாகிய சுத்த இதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிச்சு. அப்ப இருதயம் சுத்தமா இருந்தா காலும் என்னாயிரும், சரியா போகும். கால் சறுக்க, என் கால் சறுக்குன்னு சொல்றது அவருடைய கிருபை தாங்க சொல்றாரு. அப்ப கிருபை என்ன தாங்கிடும், கிருபை வந்து என்ன தாங்கி நடத்தும். என் கால் சறுக்காத நடத்ததை விட என் கால் சறுக்க பெறும்ல. வண்டியில போயிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் நான் வாரம் டெய்லி சொன்னோம். வண்டியில போய் தான் பசங்களை போகணும். போயிட்டு பார்த்தீங்கன்னா வண்டியில போயிட்டு இருந்தேன். சர்ன்னு ஒரு தெருக்குள்ள வந்து நாய் உள்ள சர்ன்னு வந்துச்சு. நான் வண்டி வேகமாக போயிட்டு இருக்கிறேன். என் வண்டி பிரேக் போட்ட மாதிரி என்னாச்சு, என் வண்டி இப்படி சுத்திச்சு, சர்ன்னு சுத்திச்சு. சுத்தினா வரல, விழுந்துட்டா என்ன இருக்கும், வண்டி விழுந்தா வண்டிக்கு சேதம் ஆயிருக்குல்ல, என் கையில் ஏதாவது சேதம் ஆயிருக்கு. ஆனால் பாருங்க, கத்தர் அப்படியே அந்த வண்டி இப்படி சுற்றி அப்படியே அதான் கத்தருடைய கிருபை சோத்திர அப்படியே கரெக்டா என் காலை அப்படி இன்னும் சரியாயிடுச்சு. பாருங்க, விழல. ஆனால் அதே சமயத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் விழுந்து என் மருமகன் கூட விழுந்துச்சு, கை ஒடிஞ்சு போச்சு. இப்போ என்னுடைய தம்பி போய் சரி வண்டியில் விழுந்துச்சு, காலில் அடிபட்டு கிடக்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒரு அடி விழுந்துடும் இல்லையா. ஆனால் கால் சறுக்கும் போது அது தாங்கி எடுத்தால பார்த்தீங்களா, தாங்கி. கர்த்தருடைய கிருபை தான் என்னது, கர்த்தருடைய கிருபை. என் இருதயம் சுத்தமா இருந்தா கால் சறுக்குல செஞ்சுவார். கர்த்தரே தப்பி வைத்து தாங்கி நடத்திட்டே இருப்பார். தாங்குவார், தப்பிப்பார், ஏந்துவார், விடுவிப்பார், எல்லாவற்றும் அவர் தான். அப்ப என் இருதயம் சுத்தம்னா கால் சறுக்குதா போயிட்டு இருக்கும். அடி மேல அடி விழுந்தா இருக்கும்.